500 1000 பேன் பண்ணிருக்க கூடாது. ஆக்சுவலா ஒன்ன தான் பேன் பண்ணிருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? உன்ன மாதிரி அழகான பொண்ணு ரோட்ல நடக்கும்போது பசங்களோட ஹார்ட் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்ல. புகழ்ச்சி இல்லைன்னா பொண்ணுங்க இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். உன் வீட்டுல நம்ம விஷயத்த சொல்லிட்டியா? பூகம்பம் வந்தாலும் பூமி ரெண்டா பொழக்கலன்னு பாசிட்டிவா ஃபீல் பண்ற ஃபேமிலி என் ஃபேமிலி. நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சு என் ஃபேமிலில எல்லாருமே பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணாங்க. தேங்க் காட். ஆனா எங்க வீட்டு வேலைக்காரன் தான். வேலைக்காரனா? அவன் ஒத்துக்கல. ஆமா, எனக்காவது வேலை இருக்கு, அவருக்கு என்ன வேலை இருக்குன்னு கேக்குறான். வீட்டு வேலைக்காரனோட வார்த்தை கூட எங்க அப்பா பாசிட்டிவா தான் எடுத்துப்பாரு. அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கிடலாம். அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது. நீ ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணு. லக்கி, ஃபேன் கூட தன்னோட கைகளை சுத்தும் போதுதான் காத்து கொடுக்கும். நீ உன்னோட கைகளை பயன்படுத்த கூடாதா? நீ பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பீட்சா பாயாவது எங்க வீட்டு வேலைக்காரன் ஒத்துக்கிட்டா. லக்கி, ஆர்டர் மேடம். லக்கி, ஆர்டர் போட்ட உடனே ஆர்டர் மேடம்னு சொல்ற? உன்னோட காதல் அடையிறதுக்காக நான் பீஸா காரனா மட்டும் இல்ல, தேவைப்பட்டா பிச்சைக்காரனா கூட அவன். நோ, சாரி, பீட்சா பை வரைக்கும் ஓகே, கரெக்ட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். 25 crores என்கிட்ட தான் இருக்கு. ஜேகே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சாவோட விளிம்பில் இருக்கிற மாதிரி என் பாஸ்போர்ட் ஜேகே கிட்ட மாட்டிக்கிச்சு. புது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நீயும் சீக்கிரமா உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோ. ஜேகே நமக்கு செக் வைக்கிறதுக்குள்ள நாம 2 பேரும் துபாய்க்கு பறந்துடணும். சார் சேஞ்ச் சார். டிப் வச்சுக்கோ. என் ஓனர் எனக்கு சேலரி கொடுக்குறாரு சார், எனக்கு டிப்பெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். உனக்கு டிப்பு வாங்கி பழக்கம் இல்லை, எனக்கு அதை திருப்பி வாங்கி பழக்கம் இல்லை. என்னாச்சு பாசிட்டிவ் பத்து? நான் பாசிட்டிவ் பத்மாங்கிறதுனாலதான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். பாவம் போனா போகுதுன்னு விடுறேன். போனா போது பாவன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நோ ப்ளீஸ், இந்த பாசிட்டிவ் பத்மாவை நெகட்டிவ் நாகலட்சுமியா மாத்திடாத. சரி, அப்ப பிரிஞ்சு போயிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். சரி சொல்லு. ஒரு காலத்துல ரத்னகிரி ராஜ்யத்துல ரத்னபாபுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு மொத்தம் 9 பசங்க. என்ன சொல்ற? 7 பேர் தானே? என்ன பண்றது, ராஜாவுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா அதிகம், ராணிக்கு கொஞ்சம் கோஆபரேஷன் அதிகம். யூ கண்டினியூ. அந்த 9 பேரும் 2 தடவை வேட்டைக்கு போனாங்க. 9 மீனை கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணு காயவே இல்ல. ஏன் காயலன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது 6 டிராக்டர், 8 பஸ், 6 சைக்கிள், 7 பைக்கு, 8 காரு, 9 கருப்பு பூனைங்க குறுக்க வந்துருச்சு. அதனால காயல. மிச்ச கதையை நான் நாளைக்கு சொல்றேன், நீ நாளைக்கு வந்து கேட்டுக்கோ. ஓகே? இத கதைன்னு நான் ஒத்துக்கணுமா? குட் பை. ஹலோ மியாவ் மியாவ். இந்த கதையில இந்த லக்கியோட போன் நம்பர் இருக்கு, வேணும்னா வீட்டுக்கு போய் டீகோட் பண்ணிக்கோ. நான் பண்ண மாட்டேன். அதையும் பாப்போம். ஒரு காலத்துல ரத்னகிரி ராஜ்யத்துல ரத்னபாபுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. எழுத்து போத்திட்டு தூங்கினா தூக்கம் வரணும். இவன் குரல் ஏன் வருது? இந்த கதையில இந்த லக்கியோட போன் நம்பர் இருக்கு, வேணும்னா வீட்டுக்கு போய் டீகோட் பண்ணிக்கோ. பண்ண மாட்டேன். மாட்டியா? உன்னால முடியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த பாசிட்டிவ் பத்மாவால செய்ய முடியாதா? செஞ்சு காட்டுறேன்டா. ரத்னபாபு ராஜாவுக்கு 9 பசங்க. 9 2 வாட்டி வேட்டைக்கு போனாங்க. 2 9 மீன் பிடிச்சாங்க. சோ 9 1 காயல, 6 காரு, 8 பஸ், அப்புறம் 7 8 9 9291686789. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இந்த போன் நம்பர் அவனோடது தானா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஹலோ. ஹலோ, யாரு? பத்மா, பாசிட்டிவ் பத்மா. டீகோட் பண்ண முடியாதுன்னு சொன்ன, உன் போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு பண்ண? எதுக்கா? எனக்கு பிரெயின் இருக்குன்னு காட்ட. ஓகே? மனசு கூட இருக்கு, அதுல நான் தான் இருக்கேன். நோ. சொல்லு.
நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி எங்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்குது. பணத்தை கொடுத்தவனோட பேர் என்ன? லக்கி. லக்கி. மணி வித் எல். எல் ஃபார் லக்கி. உன் பர்சனல் கார்ல என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு உன் பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போ. தேங்க்யூ ராஜா. ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு ஆத்தாடி. We call it Crugzilla. Big up to the South, the dirty South. Midwest. We call it Crugzilla. அம்மா அம்மம்மா. அம்மா ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு என்ன தேடியே வந்துட்டீங்களா? ஆனா என்றா இன்னைக்கு எல்லாமே என்ன தேடியே வருது. தோனி ராஜா ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா. ஆத்தாடி என்ன தோனி கண்ணா, ஆட்டோகிராஃப் பென்ல போடுவாங்க, நீ பேட்ல போடுறியேப்பா. சரி அதை விட கோலி தம்பி, நீயாவது ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பா. உனக்கெல்லாம் பேட்டோகிராஃபி தான்டா. ப்ளீஸ் ராஜா. ராஜா பேட்டை வச்சு கிரவுண்ட்ல அடிக்காம என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, என்ன தம்பி இதெல்லாம்? அப்பா ஐயா ஏப்பா, அட எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. வலி தாக்க முடியல. அட ஐயா அம்மா, அட விட்டுருங்கப்பா, என்னை விடுங்க. அம்மா அட எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஐயா அம்மா அம்மா ஆத்தாடி. ஐயா அம்மா எதுக்காக இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்கப்பா, முடியல. ஆத்தாடி. ஏய், 2 தடவை வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னையே திட்டுறியா? போடுதல அவனை. எனக்கு பேட்டிங் வராதுன்ற. போதுமாடா இந்த பேட்டிங். லாஸ்ட் வார்னிங். ஒண்ணு இதோ வரேன். ஆண்டவா எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லாமே இந்த அடி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஆத்தாடி இந்த அடி புதுசா இருக்குது. ரிட்டையர்ட் ஆன சேவக் திரும்பி வந்துட்டாரா? மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி சீரிஸ் யாரு கிட்ட?